ஒரு அட்டகாசமான சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் தேவையில்லை. நல்ல புளிப்பு காரம்லாம் தூக்கலாகவும் இருக்கும், பேலன்ஸ்டாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கார சட்னி. இந்த ரெசிபிக்கு 5 தக்காளி நல்ல பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் இல்லைன்னா நல்ல பெரிய வெங்காயத்தில் பாதி, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 6 இல்லைன்னா 7, தண்ணி சேர்த்தாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 7லேருந்து 10 இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கிறேன். தோல் இருக்கட்டும், ஒரு 2-3 பூண்டுக்கு தோல் எடுத்துடுறேன். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1 டீஸ்பூன், கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கருவேப்பிலையில் ஒரு கொத்து. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா நல்லா லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா தக்காளி பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அது லைட்டாக மேலெல்லாம் தெரிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஒரு 1/2 கப் ஜாரில் சேர்த்து அலசி அதையும் ஊற்றிக்கிறேன். ஸ்டவ்வை திரும்ப மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனா டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மீடியம் ஹீட்லேயே மூடி வைக்காமல் கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து அடங்கட்டும். கொதித்து தண்ணியெல்லாம் போய் உங்களுக்கு எண்ணெய் லைட்டாக மேலே வரும். எண்ணெய் பிரியக்கூடாது, லைட்டாக மேலே வர்றப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு அட்டகாசமான சட்னி ரெசிபி தயார். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.